பிரபல இயக்குனர் ஒருத்தர் டியூடு படத்தை மிகப்பெரிய அளவில் அவர் பேசியிருக்கக்கூடிய விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய விதம் ரொம்பவே எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் வெளியான டியூட் படத்தின் பெயரை சொல்லாமல் விளாசியிருக்கிறாரு இயக்குனர் பேரரசு. அவர் அப்படி பேசியதில் தவறே இல்லை அப்படின்னு சினிமா ரசிகர்கள் சொல்கிறாங்களாம். புதுமுகம் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் உள்ளிட்ட நடித்த படம் டியூடு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக அக்டோபர் 17 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை 2K கிட்ஸ்கள் பார்த்து கொண்டாடுறாங்க. அதே சமயம் டியூடு கதையை பங்கம் செய்து மீம்ஸ் போட்டு கலாய்க்கவும் செய்கிறாங்க. மற்றவங்கள இதெல்லாம் ஒரு படமா, இதை போய் பார்த்துக்கிட்டு இது ஒரு கதைன்னு பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு, அவரின் கதை தேர்வே சரியில்லை, இது போல் மோசமான படங்கள் வருவதற்கு வராமலே இருந்துடலான்னு விமர்சனம் செய்கிறாங்க. டியூடு கதையை பங்கமாக கலாய்ச்சிருக்கிறாங்க, வீடியோ போட்டு வராங்க, மீம்ஸ் வீடியோக்கள் எல்லாமேன்றது உண்மைதான். அது போதாதுன்னு KS ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார், தேவயானி, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான பாட்டாளி பட காட்சி வீடியோவை ஷேர் செய்து ஒரிஜினல் டியூடு சரத்குமார் தான் சினிமா ரசிகர்கள் கலாய்ச்சி வராங்க. டியூடு படத்தில் மமிதா பைஜுவுக்கு அப்பாவாக நடிச்சிருந்தார் சரத்குமார். அந்த காலத்திலேயே அப்பா அப்படி இருந்ததால் தற்போது மகளும் அதே மாதிரி இருக்கிறாருன்னு கிண்டல் பண்ணுறாங்க. பாட்டாளி படத்தில் தேவயானியை காதலித்ததில் அவர் கர்ப்பமாகிடுவார். ஆனால் குடும்ப சூழலால் தேவயானியை விட்டுட்டு அத்தை மகளான ரம்யா கிருஷ்ணனை திருமணம் செஞ்சுக்குவார். அதை வச்சு தான் தற்போது டியூடு படத்தை விமர்சிக்கிறாங்க. இந்த நிலையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இயக்குனர் பேரரசு படத்தினுடைய பெயரை சொல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இப்படியெல்லாம் படம் பண்ணுறதற்கு ஆபாச படமே பரவாயில்லை அப்படின்ற மாதிரியும், எந்த கதையும் படமாக எடுக்கலாம், காமெடி, காதல், ஆக்ஷன், த்ரில்லர், பேய், அதே போல் ஜாதி படங்கள் எடுக்கலாம், ஆனால் நல்ல நோக்கத்தோட படம் எடுத்து கருத்து சொல்லணும், மக்களை சீரழிக்கும் வகையில் படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வைரலாகி வருது.